பாலு மகேந்திரன். இவரை எப்படி அடையாளப்படுத்துவது? சிறந்த ஒளிப்பதிவாளரா அல்லது மிகச்சிறந்த இயக்குனரா? தமிழ் சினிமாவில் வீடு என்கிற சொல் இவரைத்தான் ஞாபகப்படுத்துகிறது. மூன்றாம் பிறை படத்திற்கு தேசிய விருதுகளையும் கமலின் மிகச்சிறந்த நடிப்பாற்றலையும் உலகுக்கு காண்பித்தவர். என் இனிய பொன் நிலாவில் இளையராஜாவை ரசிக்கச் செய்தவர். ஷோபாவின் அழகிய புன்னகையை படமாக்கியவர். கடற்கரை காட்சிகளை கதாபாத்திரங்களாக மாற்றியவர். மௌனிகா நடிகையின் மூலம் இளமையின் பருவங்களை செதுக்கியவர். சொக்கலிங்க தாத்தாவை நம்முள் மறக்க முடியாமல் செய்தவர். அவன் வீடு இடிச்சிட்டு பிளாட் கட்ட போறேங்கிறான். ஐசு பூரா 125 ரூபா வாடகை கொடுத்துட்டு இங்கே தான் இருப்போம்னா எப்படி நினைச்சா காலி பண்ணதா அவன் முடிவு பண்ணிட்டியா? அப்புறம் என்ன, 1000 ரூபா வாடகை கொடுத்து அவன் கட்டுற பிளாட் இருக்க முடியும்? உனக்கு என்ன, ரிட்டையர்டு பாட்டு வாத்தியாரு, பென்ஷன் வாங்குற, பேச்சு வேற, உத்தியோகம் பார்க்கறா. இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்தான் தமிழ் சினிமாவின் பாலு மகேந்திரன். எல்லா சிறப்புகளும் அடங்கும் இந்த பெயருக்குள். நல்ல கவிதை என்பது ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டாலும் டாய்லெட் டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்டாலும் அது நல்ல கவிதைதான். அது எதில் எழுதப்பட்டுள்ளது என்பது முக்கியமல்ல. விலை உயர்ந்த கேமரா என்பதாலேயே அது தானாகவே ஒரு சிறந்த படத்தை எடுத்துவிட முடியாது. அதை கையாளும் படைப்பாளிதான் முக்கியம். இது பாலு மகேந்திரா சொன்ன வார்த்தைகள். என்னுடைய ஆசான் திரு பாலு மகேந்திரா சாரை பத்தி பேசுறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கூட டிராவல் ஆகணும்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் ஏதோ ஒன்று, அது தவமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடவுள் அனுகிரகமா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்ததுனால தான் அவர் கூட டிராவல் ஆக முடிஞ்சுது. அவர் சொல்லணும்னா அவர் எல்லாத்தையும் இப்போ காலத்தை வென்ற தலைவன்ற மாதிரி இவர் காலத்தை வென்ற கலைஞன். குருகுலத்துல யாரா இருக்கட்டும், எந்த மாணவர், அவரு இந்த மதம், இந்த குலம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. ஓப்பனா உன் மேல தப்பு இருக்கா, அந்த தப்பை ஓப்பனா சுட்டி காட்டுறவரு. அதே நேரத்துல ஒருத்த மேல இந்த ஒரு நல்ல இருக்கு, உங்ககிட்ட இவ்வளோ ஒரு நல்ல ஒரு கேப்பபிள் இருக்குன்றத அப்படியே திரும்ப திரும்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருப்பாரு. இதுல நீ டிராவல் ஆகு, இதுல டிராவல் ஆகு, நீ கேமரானா இதுல டிராவல் ஆகு, டைரக்ஷன்னா இதுல டிராவல் ஆகு, ஆக்டிங்னா இதுல அதை ஓப்பனா ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் சொல்றதுல பாலு மகேந்திரா சார் த கிரேட். யதார்த்தத்தை யதார்த்தமாகவே வைத்துக்கொண்டு இவர்களை வைத்து படம் செய்வதில் ஒரு சிறந்த கலைஞர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு படமா வந்தது நீங்கள் கேட்டவை. ஓப்பனா சொல்லுவாரு, நான் சேரா இருக்கிறதும் சந்தனமா மணக்கிறதும் நீங்கள் நடந்துக்கிற விதத்துல. அததான் எங்களுக்கும் சொல்லுவாரு. ஆஸ் ஒரு ஸ்டூடெண்டாவும் ஆஸ் அவரோட பிள்ளைகளாகவும் எங்க குருகுலத்துல அவர் சொல்ற அந்த ஒரே ஒரு விஷயம், நான் சேரா இருக்கிறதும் சந்தனமா இருக்கிறதும் என்ன சார்ந்தது, ஆனா நீங்க பாக்குற விதத்துலதான் நான் சேராவும் இருப்பேன், சந்தனமாவும் மணப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அப்படி ஒரு கலைஞர் இன்று எங்களிடத்துல இல்லாதது ஒரு மிகப்பெரிய வருத்தம். 1970 வெளியான மலையாள படமான நெல்லு அப்படிங்கிற திரைப்படம் தான் ஒளிப்பதிவாளராக வாய்ப்பு கிடைச்சது பாலு மகேந்திராவுக்கு. அந்த படம் அவருக்கு கேரள அரசோட சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற விருதையும் பெற்று தந்தது. மகேந்திரனோட முள்ளு மலரும் படம் மூலமாக அறிமுகமான பாலு மகேந்திரா
1979 தன்னோட இயக்கத்தில் அழியாத கோலங்கள் அப்படிங்கிற படத்தை கொடுத்தாரு. இப்ப பாலா அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா பாலாவோட குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலு மகேந்திரா சார். ஸோ அவர் எந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரியா இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பர்டிகுலர்லி அவரோட படங்கள் எல்லாமே வந்து பிடிக்கும். எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து அடிக்கடி பார்க்க தோன்ற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 3ஆம் பிறை சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரை விட்டோ இல்லை வந்து டிவியில நார்மலா போட்டாலோ அழாத வந்து யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிர் கலந்த ஒரு ஆர்ட்டா வந்து கொடுத்துருப்பாரு. பட் பாலு மகேந்திரா சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த 3ஆம் பிறை படத்தை பத்தி நான் சொல்ல நினைச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து கமல் சார் வந்து அந்த சட்டியில வந்து அதை எடுத்துட்டு ரயில்வே ட்ராக்ல ஓடி காட்டுற சீன்லாம் அது கமல் சார் வந்து நல்லா பண்ணாரு, எல்லாமே வந்து பாராட்டினாங்க, ஓகே. பட் ஆனா அந்த ஷாட்டுக்கு பிஃபோர் தட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாட்டை பண்ணி காமிச்சிட்டு பாலு மகேந்திரா சார் தான். அதை பார்த்துட்டு கமல் சார் வியந்து போய், சார் நீங்க நடிக்க வந்திருந்த அப்படின்னா வந்து நாளா ஒண்ணுமே இல்லாம ஆயிருப்பேன் சார், எந்த அளவுக்கு நடிச்சீங்க சொல்லிட்டு தான் அவரை பார்த்துதான் கமல் சாரே அந்த சீனை பண்ணாங்க. ரீசெண்டா இந்த இன்ஸ்டியூட்ல வச்சு நிறைய பேருக்கு வந்து மாணவர்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தாரு. என்ன மாதிரினா ஆக்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் வந்து கேமரா ஸ்கில்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டியூட்ல நிறைய இளைஞர்களுக்கு வந்து அவருக்கு பயிற்சி கொடுத்திருந்தாரு. அதுவே பெரிய விஷயம். ஏன்னா அதுல இருந்து எத்தனை பேர் எத்தனை பாலா வாங்குறாங்களோ எத்தனை சமுத்திரக்கனி ஆகிறாங்களோன்னு தெரியல. பட் ஆனா அவர் போகும்போது வந்து எத்தனை பேர்கிட்ட விதை போட்டுக்கார விஷயம் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. எனவே அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன். மேபி என்னோட ஃபியூச்சர்ல நான் கெரியர்லையும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. பாலு மகேந்திரா சாரை பத்தி பேசுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அது இல்லாமல் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகில் மூடுபனி, 3ஆம் பிறை, நீங்கள் கேட்டவை, இரட்டைவால் குருவி, வீடு, மறுபடியும், சதி லீலாவதி இது மாதிரியான சரித்திரத்தில் அழியாத அழகிய படங்களை கொடுத்தவர் பாலு மகேந்திரன். இயக்குனராக வீடு, சந்தியா ராகம், வண்ண வண்ண பூக்கள் மற்றும் தலைமுறைகள் இந்த படங்களுக்காக 4 தேசிய விருதுகளும், ஒளிப்பதிவாளராக கோகிலா, 3ஆம் பிறை இந்த படங்களுக்காக 2 தேசிய விருதையும் சேர்த்து மொத்தம் 6 தேசிய விருதுகளை வென்றிருக்கார் பாலு மகேந்திரன். மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஆரம்பிச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு வேகமா எத்தனை பேருக்கு மென்டாரா இல்ல அப்படின்னா வந்து பாலு மகேந்திரா சார் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் எடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா 3ஆம் பிறை, வண்ண வண்ண பூக்கள், சதி லீலாவதி இந்த மாதிரி நிறைய படங்கள் பத்தி பேசிட்டே போலாம். பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா 3ஆம் பிறை பிடிக்கும், நிறைய படங்கள் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்ற படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சதி லீலாவதி. அண்ட் சதி லீலாவதி பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னா அது இருக்கிற அந்த கதைக்களமா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரியை எவ்வளவு விறுவிறுப்பா இவ்வளவு சூப்பர் டூப்பரா வந்து ஹிட் கொடுத்து ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா அது பாலு மகேந்திரா சாரால மட்டும்தான் முடியும். அண்ட் அப்கோர்ஸ் கமலஹாசன் சார் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு காமெடி, ஒரு ஹியூமரஸா நடிக்கணும்னாலும் நடிப்பாரு, அண்ட் எவ்வளவு சீரியஸா நடிக்கணும்னாலும் நடிப்பாரு. அண்ட் அவரை கரெக்டா சூஸ் பண்ணி அண்ட் நம்ம கோவில் சர்லாவோட போட்டு ரொம்ப அழகா வந்துட்டு ஒரு படமாக்கி இருப்பாரு. அண்ட் இவர் கிட்டத்தட்ட 6 நேஷனல் அவார்ட் கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது பாத்தீங்கன்னா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவங்களால பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய உதாரணமாவும் எடுத்துக்காட்டமா இருக்கிறாரு. பாலு மகேந்திரா சார் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைரக்டர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். அவர் வந்து சூஸ் பண்ண ஹீரோ, ஹீரோயின், சினிமோட்டோகிராஃபர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களா வந்து இன்னைக்கு வளம் வந்து ஒரு லெஜெண்ட்ஸா நிக்கிறாங்க. ஸோ ஒரு லெஜெண்ட்னால மட்டும்தான் வந்து லெஜெண்டா யார் வருவாங்கன்ற சூஸ் பண்ண முடியும். ஸோ பாலு மகேந்திரா சார் பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டின்றதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் கேரள அரசுகளோட விருதுகளை வாங்கியிருக்காரு. இன்றளவும் கமலோட சிறந்த படங்களில் ஒன்றான 3ஆம் பிறையை பார்க்கிற அனைவருமே கொஞ்சம் கண் கலங்க தான் செய்வாங்க. சிறந்த இந்த படத்தோட ஒளிப்பதிவுக்காக மீண்டும் ஒரு முறை தேசிய விருதை வாங்கியிருக்காரு.
பாலு மகேந்திரா சார் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே வந்து எனக்கு வந்து கண்ணெதிர்க்க வர்றது பார்த்தீங்கன்னா அவரோட சினிமோட்டோகிராஃபி. அது மட்டும் தான் வந்து எனக்கு கண்ணெதிர்க்கே வரும். ஒரு சினிமாவில் வந்து ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா வந்து குருவா வந்து நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேமரா முன்னாடி நிற்கணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாலும் பாலு மகேந்திரா சாரோட கேமராவில் வந்து நம்ம ஒரு படமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயது இல்லைனாலும் வந்து கண்டிப்பாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் ரொம்பவே பல. ஸோ அதுல வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாலு மகேந்திரா சார் 1-2 படம் கண்டிப்பா என்னால சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் அவர் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லாம வந்து நிறைய படங்களும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சவினில வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம். ஸோ கமல் சாரா இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரும் இருக்கட்டும், அவர் நாட் ஒன்லி அந்த கேமராமேன், அந்த டைரக்டராகவும் நிறைய எவால்வேஷன் கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்காரு அப்படின்னா வந்து நம்மளுக்கு பெருமையான விஷயம். தமிழ் மட்டும் இல்லாம இந்தியா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், நிறைய ஸ்டேட் ஃபிலிம்ஸ் அவார்டு, நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ண ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவரு. பட் இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம கூட வந்து பாலு மகேந்திரா சார் இல்ல, அவர் இல்லைன்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா தான் தோணுது. இன்னும் இருந்தா இன்னும் நிறைய சாதனைகள் படைச்சிருப்பாரு. தமிழ் சினிமா வந்து நிறைய பேர், அதாவது பாலிவுட் எல்லாம் பார்த்து வியக்க வச்ச ஒரு மனுஷன். அங்கேயும் போய் ஒர்க் பண்ணி அங்கேயும் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு மனுஷன் தான் வந்து பாலு மகேந்திரா சார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பத்தி. பாலு மகேந்திரா சாரை பத்தி ஒரே லைன்ல சொல்லணும்னா வந்து ஒரு ஜீனியஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மாஸ்டர் மைண்ட் ஆஃப் பிஹைண்ட் த கேமரா. ஒரு கேமராக்கு பின்னாடி இருந்து ஒரு கேமராக்கு முன்னாடி இருக்க ஒருத்தரை வந்து எப்படி காட்டலாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு காமிச்ச ஒரு மனுஷர். ஸோ இஸ் ஆப்வியஸ்லி a ஜீனியஸ் கேமராமேன் தான் சொல்லுவேன். ஜீன்ஸ் தொப்பி, கண்ணாடி அப்படின்னு தன்னுடைய புகைப்படம் எடுக்கும்போது கன்னத்துல கை வச்சு போஸ் கொடுத்த பாலு மகேந்திரன் தன் கடைசி படமான தலைமுறைகள் படத்தில் தன்னையும் ஒரு கதாபாத்திரமாக ஆக்கிக் கொண்டார்.